நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் எப்படி பேபி கார்ன் ஃப்ரை தான் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த பேபி கார்ன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் சின்ன பசங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் அடிங்க எப்படி இருக்குன்னு. எங்கள் அம்மா தான் இன்றைக்கும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. இது எப்போவுமே சொல்ல தேவையில்ல. இருந்தாலும் ஒரு 3 வீடியோ கண்டினியூஸாக சொன்னதுனால் எனக்கு அது பழக்கமாகி விட்டது. ஸோ வாங்க பேபி கார்ன் எடுத்துக்கலாம். பேபி கார்ன் ஒரு பேனில் போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா போகும். இப்போ வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பேபி கார்ன் பார்ப்போம் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம எடுத்துருவோம். ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பில் கொஞ்சம் எடுத்துருக்கோம். இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பரட்டிக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா பரட்டிக்கோங்க. இப்போ இதை நல்லா பரட்டி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊறணும். 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம பரட்டி வச்சுருக்க பேபி கார்ன்ஸ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இது ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஒரு பக்கம். நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்துக்கலாம். எல்லா பேபி கார்ன்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.